அன்புமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டேன். முக்கியமாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி சொல்லிட்டேன். இதோட என்னோட அரசியல் பயணம் நிற்க போகிறது இல்லை. நான் தூக்கத்தில் கூட நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பத்தின் நலன் நான் நினைக்கிறது இல்லை, எதை பற்றியும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு புது அனுபவம் எனக்கு. மக்களை நெருங்கி நான் சென்ற பிறகு அதிகமாக இருக்கு. என்னுடைய தேர்தல் பரப்புரை என்பது கடலூர் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அது எவ்வாறு தீர்க்கப்படணும், அதுக்கான திட்டங்கள் என்னென்ன, எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் தேவைகள்லாம் என்னென்னங்கிறத நான் பட்டியலிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை கேட்க அந்த மக்களுடைய முகம் அப்படியா இதெல்லாம் தீர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கற்பனையோட பார்த்த அந்த முகங்கள் எனக்கு நினைவிருக்கு. ஒரு 6க்கு 6 அவ்வளோதான் இடம், அதுக்குள்ளே தான் வாழறாங்க. மேலே இது மாதிரி தகர கூரை போட்டிருக்கு. இதுக்குள்ளே அந்த வெயிலுக்குள்ளே அந்த மழைக்குள்ளே அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அந்த மக்களெல்லாம் என்னை தொட்டு முத்தமிட்டு கட்டி பிடிச்சி உங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேர்வையோடு அந்த அந்த வாசலுக்குள்ளே நுழைஞ்சி என்னை பார்த்து அந்த பார்வை இருக்குல்ல, அதை கடந்து என்னால் இது வரைக்கும் நான் வரவே இல்லை. அந்த முகங்களுக்கெல்லாம் தீக்க போகிறது யாருப்ப? கடந்த முறை இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் இருந்தாங்க. அந்த 38 பேரால் இந்த நாட்டுக்கு என்ன கிடைச்சது? அதில் 30க்கு மேற்பட்டவர்கள் மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள தான் அவங்க நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த 39 பேர் அங்கே போய் என்ன செய்ய போகிறாங்க? ஏற்கனவே என்ன கிடைச்சது, இனிமேல் போக போகிறவங்களால் என்ன கிடைக்க போகுது? அதாவது இந்த தேர்தல் முடிவு வருது பாருங்க, அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த வாக்களிச்சவங்களாம் மகிழ்ச்சி. அடுத்து வர்ற அந்த 5 ஆண்டுகளும் புலம்பியே சாக வேண்டியதான். கடந்த முறை அதே மாதிரி தான் வாக்களிச்சுங்க, 5 ஆண்டுகள் தொடர்ந்து புலம்புனீங்க, ஐயோ ஒன்றுமே செய்யலைங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என் மக்களை நான் கேட்குறேன், உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி போன முறை, அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க? எதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு வாக்களிச்சுங்க? அதே கட்சி அதே உறுப்பினர்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க? இதிலிருந்து மக்கள் வெளிவராத வரைக்கும் உங்களுக்கான அரசியல் விடுதலை எப்படி கிடைக்கும்? உங்களுடைய வாக்குரிமையை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க தவறு செய்ததன் மூலமாக இந்த குழந்தைகளை அனாதை ஆக்குறீங்க, ஒரு அரசியல் அனாதைகளை ஆக்குறீங்க. உங்களோட பிள்ளைகளை ஏற்கனவே காஞ்சி போய் வறட்சியில் வறுமையிலும் கிடைக்கிற வேலையில்லாத கிடக்கிற இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு எல்லாமே ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் தீப்பிடிச்ச மாதிரி. இந்த பிள்ளைகளை மறுபடியும் அனாதைகளாக தான் மாத்துறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச சின்னத்திலே ஓட்டு போட்டு இந்த மக்களை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆனால் என்றைக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் வாக்களிச்சோம் இல்லை, நீ என்ன செய்கிற அப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்க முடியாது உங்களால். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி இப்போ இந்த 3 ஆண்டுகள் கடந்திருக்கு சட்டமன்றத்தில். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திமுக அரசு, அதனுடைய முதலமைச்சர் எங்கேயாவது ஊடகங்களை சந்திச்சிருக்காரா? அது வரைக்கும் ஒரே ஒரு முறை ஊடகங்களை கேள்விக்கு பதில் சொல்ல அவர் தயாராக இருக்காரா?